Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா adjacent sides of a parallelogram கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு parallelogram எடுத்துக்கலாம். ஸோ parallelogram பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இப்படியும் இன்னொரு சைடு இங்கே இருக்கு. அண்ட் இதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கு. இதை நம்ம வந்து A, B, C, D அப்படின்னு நேம் பண்ணி வச்சு இதில் adjacent sides நம்ம ஒரு சைடு 34 அப்படிங்கும் இன்னொரு சைடு 20 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு டயகனல் வந்து 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒரு டயகனல் இப்படி மார்க் பண்ணிடலாம். இது வந்து 42. ஸோ இதில் 42 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பார்ட்டை கண்டுபிடிச்சா இன்ட்டு 2 போட்டோம்னா ஃபுல் ஏரியா கிடச்சிடும். இப்போ இதில் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இது வந்து நம்ம ஸ்மால் ஏ அப்படின்னும் இது ஸ்மால் பி அப்படின்னும் இது ஸ்மால் சி அப்படின்னு எடுக்கணும். முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் அப்படின்றது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 34 பிளஸ் 20 பிளஸ் 42 டிவைட் பை 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 34 20 42 ஆட் பண்ணால் இது வந்து 6 வரும், இது 9 வரும். ஸோ 96 வந்துருக்கு. டோட்டலாக இது 96 டிவைட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் 48 வரும். ஒன்ஸ் எஸ் கிடச்சதுக்கப்புறம் இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸோ ரூட் ஆஃப் 48 இன்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா 34. ஸோ 48 minus 34. அடுத்தது 48 minus B டயக்ராம் பார்த்தீங்களா 20. அதே மாதிரி C வந்து 48 minus C ஓட வேல்யூ வந்து 42. ஸோ இந்த சப்ட்ராக்ஷன்லாம் முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் போடும்போது இது வந்து ரூட் ஆஃப் 48 இன்ட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் கிடைக்கிறது 14. அடுத்தது 28. அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணால் 6. ஸோ இந்த 14 இருக்கிறனால இது நம்ம 2 into 14 எடுத்துக்கலாம். இதை நம்ம 6 into 8 அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரூட் ஆஃப் 6 into 8. இது 14 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா 28 வந்து 2 into 14 எடுத்துக்கலாம். இது 6 எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து 8 மட்டும் தான் தனியாக இருக்குது. அதர்வைஸ் இந்த ஒரு 6 and 6 இருக்கு. அதே மாதிரி 14 and 14 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 8ம் 2மையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் 16 ஆகிடும். அது வந்து 4 ஸ்கொயர். ஸோ அதை நான் 4 into 4 அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ ரூட் ஆஃப் முதல்ல 6 into 6 14 into 14. அடுத்து 8 to 16 இல்லையா, டேரெக்டாக 16 போட்டோம்னா ரூட் எடுக்கும் 4 ஆகிடும். இப்போ குரூப்பிங் பண்ணிட்டு இப்போ பேர் எடுக்கும்போது இது ஒரு 6 வரும், ஒரு 14 வரும். இதுக்கு ரூட் எடுத்தால் 4 வரும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம். 6 4s are 24. ஸோ 24 into 14 இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே பண்ணிடலாம். ஸோ 4 4 16 4 to 8 + 1 9 அப்புறம் 24 இருக்குது. ஸோ 6 3 இந்த ஒன்று வாரம் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து 336 வருது. இப்போது நமக்கு தேவை ஏரியா ஆஃப் parallelogram ABCD இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏரியாவோட ட்வைஸ் இது. ஸோ நம்ம வந்து ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 2 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு போடுவோம். ஸோ 2 into 336 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12. ஸோ இங்கே 1 வந்துடும். அதுக்கப்புறம் 3 2s are 6. அப்புறம் இது 7. இது வந்து ஒரு 6. ஸோ டோட்டலாக 672. யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 672 மீட்டர் ஸ்கொயர்.